ரைட். 2025-26 பிப்ரவரி 17ஆம் தேதி ஓலவல் எக்ஸாம் எழுத இருக்கிற நாங்கள் இன்னும் எங்களுக்கு குறித்த நாட்கள் மாத்திரம்தான் இந்த பரீட்சைக்கு இருக்கின்றது. குறித்த நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. ரைட். எங்கள் எல்லாருக்குமே ஒரு குறித்த நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள்ல தான் இந்த பரீட்சைகளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம் பிள்ளைகள். அப்ப இந்த சேலமுறினூடாக பல்வேறு விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு பரீட்சைக்கு தயாராக போகும். அப்ப இந்த செயலமர்வு பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் எல்லாருக்குமே பகுதி 2 வினா பகுதிகள் இன்றைய வகுப்பில கலந்துரையாடப்பட இருக்கின்றது. அதுலேயும் நாங்கள் வினா கட்டமைப்புகள் என்ற அடிப்படையில பார்க்க போறோம். ஏனெனில் முதலாவது வினா படவேலைக்குரிய நாட்கள், முன்னைய நாட்கள், அதை நான் வேறு ஒரு நாட்கள்ல அந்த பகுதிகள் உங்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்படும். அப்ப நாங்கள் இன்றைய நாள் பகுதி 2 வினா கட்டமைப்பு, வினா கட்டமைப்பு 3, வினா கட்டமைப்பு 4 இது தொடர்பான விடயங்களைத்தான் பிள்ளைகள் பார்க்க போறோம். தயவு செய்து எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கின்ற பாடட்டிவ் கேண்டோட எடுத்து பகுதி 2 வினாவின் வினா கட்டமைப்பு 2 பகுதியை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். வினா கட்டமைப்பினுடைய 2வது பகுதியை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. இந்த வினா கட்டமைப்பின் 2ல பாருங்க பிள்ளைகள், பிரதானமாக நான் 2 விடயங்களை 2 பாடப்பரப்புகளை பிள்ளைகள் முதன்மைப்படுத்தி இருக்கிறேன். சரியான வினா கட்டமைப்புல 2 பகுதிகளை முதன்மைப்படுத்தி இருக்கு. இப்ப பாருங்க, முதலாவது இந்த வினா கட்டமைப்பு 2ல எங்கட தரம் 10னுடைய 2வது பாடப்பரம். ரைட். தரம் 10னுடைய 2வது பாடப்பரப்பு விடயம் இங்கே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு பிள்ளைகள். அப்ப பாருங்க பிள்ளைகள், எல்லாரும் பாருங்கோ. நாங்கள் இந்த பகுதியில பிள்ளைகள் முதலாவது வினா தொடர்பான விடயங்களை பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்ப பாருங்கோ, நாங்கள் இப்ப பார்க்க போற வினா கட்டமைப்பினுடைய முதலாவது வினாவின் ரோம இலக்கம் 1. வினா கட்டமைப்பின் முதலாவது வினாவின் வினா கட்டமைப்பின் 1 கேள்விய பாருங்கோ. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் மரணச் சடங்குகள் முறையற்ற விதத்தில் மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் 3 தருக. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் மரணச் சடங்குகள் முறையற்ற விதத்தில், ஏன் உங்களுக்கு தெரியும், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மரணச்சடங்கு முறைகள் ஒரு முறையற்ற விதத்தில மேற்கொள்ளப்பட்டது. என்ன விதத்துல பிள்ளைகள் மேற்கொள்ளப்பட்டது? முறையற்ற விதத்துல மேற்கொள்ளப்பட்டது. அப்ப முறையற்ற விதத்துல மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் 3. அப்ப இந்த மரணச்சடங்கு முறைகள்ல பிள்ளைகள் பாருங்கோ, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல ஒரு இறந்த ஒருவருடைய சடலத்தை புதைப்பதற்காக என்ன செய்ய போயினோம் என்றால் குழி தோண்டி புதைக்க போயிடும். என்ன பிள்ளைகள் செய்ய போயினோம்? குழி தோண்டி புதைக்க போயிடும். இப்ப இது ஒரு மனிதன் மரணித்து விட்டான். இவரை குழி தோண்டிட்டு அந்த குழிக்குள்ள என்ன செய்யறான் என்று சொன்னால், ரைட், குழி தோண்டினவன் என்ன செய்யறான்னு சொன்னா அதை சருகளால மூட போறான். இப்ப பாருங்க, இந்த இறந்தவருடைய சடலத்தை போட்டு சருகளால மூடியாச்சு. பிறகு ஒரு கட்டத்துல இந்த இறந்த மனிதனுடைய எலும்புகளை தோண்டி எடுக்கினோம். எலும்புகளை தோண்டி எடுத்து வரணம் பூசினோம் பிள்ளைகள். என்ன பூசிக்கொள்ளினோம்? வரணம் பூசிக்கொள்ளினோம். அதாவது நிறக்கற்களை இங்க பயன்படுத்தினோம் பிள்ளைகள்.
எதை வந்து பயன்படுத்த போயிடும் பிள்ளைகள்? நிறக்கற்களை வந்து பயன்படுத்த போயிடும். என்ன கற்களை? நிறக்கற்களை. சில எலும்புகளை வந்து பாருங்க பிள்ளைகள் வளைத்து வைத்து புதைக்க போயிடும். என்ன செய்ய போயினோம்? வளைத்து வைத்து புதைக்க போயிடும். இங்க பாருங்கோ, எப்படி புதைக்க போயினோம்? இப்ப எலும்புகளை தோண்டி எடுத்து வளைத்து வைத்து புதைக்க போயிடும். என்ன செய்ய போயினோம்? வளைத்து வைத்து புதைக்க போயிடும். இதை விட மண்டையோடுகளை ரெண்டாக பிளக்க போயிடும். அப்ப கரடு முரடான பகுதிகள் இங்க காணப்படும். கரடு முரடான பகுதிகள் வந்து இங்க காணப்படும். அப்படி இவ்வாறான மரணச் சடங்குகள்லாம் முறையற்ற மரணச் சடங்கு. இந்த சடங்குகள் நடைபெற்ற இடங்கள்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த சடங்குகள் நடைபெற்ற இடங்கள் அப்ப எழுதிக்கொள்ளுங்க. பாருங்க, நீங்க விடிய எழுதுறைக்கு என்று சொல்லி உங்களுக்கு இடம் விடப்பட்டிருக்குது. அந்த இடத்துல போய் வினா இலக்கம், வினா கட்டமைப்பு 2, முதலாவது வினாவின் முதலாவது என்று பொருள் எழுதிக் கொள்ளுங்க. பாகியன்களை 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 இரண்டாவது குருவிட்ட பட்டதொம்பலன குருவிட்ட பட்டதொம்பலன பட்டதொம்பலன தொம்பலன. ரைட். மூன்றாவது கித்துள்கல பெலிலன கித்துள்கல கித்துள்கல பெலிலன. பெல்லன்பதி பெலச பெல்லன்பதி பெலச. இப்படியான இடங்கள்லாம் பிள்ளைகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் மனிதன் மரணச்சடங்கு முறையற்ற விதத்துல மேற்கொண்ட இடங்கள். என்ன இடங்கள்? முறையற்ற விதத்துல மரணச்சடங்கு மேற்கொள்ளப்பட்ட இடங்களாக பிள்ளைகள் காணப்படுகின்றது. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், சரியான? இப்ப பாருங்க, இரண்டாவது வினாவுக்கு போகும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் மனிதன் கலாயுதங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்திய எதை உற்பத்தி செய்வதற்கு பிள்ளைகள்? கல்லாயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்திய கற்கள். ரைட். எதை உற்பத்தி செய்வதற்கு? கல்லாயுதம். அப்ப நீங்க போட போறீங்க முதலாவது நிலக்கண்ணாடி எனப்படும் நிலக்கண்ணாடி எனப்படும் படிகக்கற்பாறை அல்லது படியக்கல். இரண்டாவது போட போறீங்க பிள்ளைகள் எவ்வாறு என்று சொன்னால் மஞ்சள் நிற பளிங்குக்கல். மஞ்சள் நிற பளிங்குக்கல். சரிதான பிள்ளைகள்? என்னகள்? மஞ்சள் நிற பளிங்குக்கல். ரைட். மூன்றாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள், கருங்கல் என்று சொல்லுவோம். என்ன கற்கள்? கருங்கற்கள் என்ற பெயரால வந்து குறிப்பு. பாருங்கோ, வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் கல்லை கருவிகளாக கொண்டு கலாயுதங்களை உற்பத்தி செய்து தோண்டுதல், வெட்டுதல், உராய்தல், மட்டப்படுத்துதல், கிழித்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டவர். அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்ட கலாயுதங்கள் வந்து உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்திய கற்கள் ஆண் பிள்ளைகள் இந்த நிலக்கண்ணாடி என்று சொல்லப்படுகின்ற படியக்கற்கள், கருங்கற்கள், மஞ்சள் நிற பளிங்குக்கற்கள் என்பன இங்கே காணப்படுகின்றது. சரியான? மஞ்சள் நிற பளிங்குக்கற்கள் என்பன காணப்படுகின்றது. சரி. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த அடுத்த கேள்விக்கு போவோம். இரண்டாவது வினாவின் பி கேள்வியை பாருங்க. கற்கால மனிதனுடைய வாழ்க்கை முறையில் காணப்பட்ட சிறப்புகள் 2 தரும். எந்த மனிதனுடைய பிள்ளைகள்? கற்கால மனிதனின் வாழ்க்கை முறையில் காணப்பட்ட சிறப்பு. அப்ப கற்கால மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படியான வாழ்க்கை முறை? அப்ப பாருங்கோ, இந்த மனிதன் ஒரு இடத்துல வாழ்ந்தானா? கற்கால மனிதன் இல்ல. எப்படி வாழ்ந்தவன்? நாடோடியாக வாழ்ந்தான். நாடோடி
எப்படியான வாழ்க்கை முறை? நாடோடி. ஏன் நாடோடியாக வாழ்ந்தான்? உணவை பெற்றுக்கொள்வதற்கு. அப்ப உணவை எப்படி பெற்றுக்கொண்டான்? விலங்குகளை வேட்டையாடி. எப்படி பெற்றுக்கொண்டவன் பிள்ளைகள்? விலங்குகளை வேட்டையாடி உணவை பெற்று. அப்ப அலைந்து திரிந்து நாடோடி வாழ்க்கை முறையினை மேற்கொள்ள கொள்ளுங்க எல்லாரும். அலைந்து திரிந்து நாடோடி வாழ்க்கை முறையினை மேற்கொண்டமை. சரியா? அலைந்து திரிந்து நாடோடி வாழ்க்கை முறையினை மேற்கொண்டவன். முதலாவது. இரண்டாவது விடயம் பாருங்க பிள்ளைகள். சிறு குழுக்களாக வாழ்ந்த. எப்படி வாழ்ந்தமை? சிறு குழுக்களாக வாழ்ந்த. அப்ப பிள்ளைகள் இரண்டாவது விடயம் பாருங்கோ. சிறு குழுக்களாக வாழ்ந்த. எப்படி வாழ்ந்தமை? சிறு குழுக்களாக வாழ்ந்த. அப்ப முதலாவது விஷயம் பாருங்க பிள்ளைகள். நாடோடி வாழ்க்கை முறைமை, சிறு குழுக்களாக வாழினம். ரைட். இதை விட பார்த்தீங்கள் சொன்னாடா இந்த வாழ்க்கை முறையில பாருங்க, இந்த மழைக்காலங்கள்ல கற்குகைகள்ல வாழினம், வெப்பமான காலங்கள்ல திறந்த வெளிகள்ல வாழினம், மழைக்காலங்கள்ல கற்குகைகள்ல வாழினம், வெப்பமான காலங்கள்ல வெட்ட வழிகள்ல வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும். வெட்ட வழிகள்ல வாழ்க்கை முறையினை மேற்கொள்ளும். பாருங்க பிள்ளைகள், நாடோடி வாழ்க்கை முறைமை. எங்க பிள்ளைகள் வாழ்க்கை முறைமை? நாடோடி வாழ்க்கை, அதாவது அலைந்து திரிந்து வேட்டையாடி தங்களுடைய வாழ்க்கை முறையை வாழ முற்படும். அப்படி வாழுகின்ற போது தனியொருவனாக வாழ முடியுமா? இல்லை. அப்ப எப்படி வாழ்றான்? சிறு குழுக்களாக வாழ். அதை விட மழை, வெயில் அல்லது வெப்பமான காலங்கள்ல தன்னுடைய வாழ்விடங்களை உருவாக்கி கொண்டு பாருங்க. மழைக்காலங்கள்ல வெட்டவெளி பிரதேசங்களையும், மழைக்காலங்கள்ல கற்குகைகளையும், வெயில் காலங்கள்ல வெட்டவெளி பிரதேசங்களையும் இந்த மனிதன் ஆரம்ப காலத்துல வாழ்ந்தான். சரிதானே? ஆரம்ப காலத்துல என்ன செய்திருக்கிறான் பிள்ளைகள்? வாழ்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. இதை விட பாருங்க பிள்ளைகள், இந்த ஆரம்ப காலத்துல வாழ்ந்த இந்த மனிதன் இருக்கிறான் தானே, தன்னுடைய வாழ்க்கை முறை மேற்கொள்றான். முறையற்ற விதத்துல சடங்கு முறைகளை மேற்கொள்றான். எந்த விதத்துல? முறையற்ற விதத்துல. சரியான பிள்ளைகள்? எந்த விதத்துல? முறையற்ற விதத்துல சடங்கு முறைகளை மேற்கொண்டு வாழ்ந்தார். எங்கெங்க? கித்துள்களை பெல்லன, பாகியன்களை, குருவிட்ட பட்டதொம்பலன, இப்படியான இடங்கள்ல எல்லாம் இவருடைய வாழ்வியல் முறைகள சடங்கு முறைகள் காணப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் அல்லது கற்கால மனிதனுடைய வாழ்க்கை முறையில காணப்படுகின்ற சிறப்புகள். சரி, இனி அடுத்த கேள்வியை பாருங்க. முதலாவது வினாவினுடைய மூன்றாவது கேள்வி. முன்வரலாற்று காலம் மனிதன் பயன்படுத்திய தொழில்நுட்பங்கள். பிள்ளைகள், இந்த முன்வரலாற்று காலத்துல ஒரு குறிப்பிட்ட விடயங்கள் எங்களுக்கு தெரிந்தால், முன்வரலாற்று காலத்துல நாங்கள் நிறைய வினாக்களுக்கு இந்த விடயங்களை வச்சுக்கொண்டு எழுதிக்கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு தெரியும், முன்வரலாற்று காலத்துல மனிதன் பயன்படுத்திய தொழில்நுட்பம் கொண்டு பாருங்கடா. முதலாவது விடயம் வந்து பாருங்க, வீடு அமைக்கும் தொழில்நுட்பம். என்ன அமைக்கிறது? வீடு அமைக்கும் தொழில்நுட்பம். முதலாவது வீடு அமைக்கும் தொழில்நுட்பம். இதற்கான சான்று எங்க பிள்ளைகள் எங்களுக்கு கிடைச்சது? உடரஞ்சாம் இடத்துல கிடைச்சது. எங்க கிடைச்சது? உடரஞ்சாம் இடத்துல கிடைச்சது. எப்படி வீடு அமைக்கப்பட்டது? நிலத்துக்கு செங்குத்தாக, நிலத்துக்கு செங்குத்தாக இந்த வீடு அமைக்கின்ற முறைமை தொழில்நுட்ப பிரயோகங்கள் இங்க காணப்பட்டிருக்கு. இதை விட பாருங்கடா, ஆபரணம் செய்யும் தொழில்நுட்பம். ஆபரணம் செய்யும் தொழில்நுட்பம். அப்ப ஆபரணங்கள் என்று சொன்னா தெரியும், அதாவது முன்வரலாற்று காலத்துல மணிகளால ஆபரணங்கள் செய்யப்பட்டது.
களிமண்ணால ஆபரணங்கள் செய்யப்பட்டது. அப்ப ஆபரண தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. ரைட். இதை விட பாருங்கடா, மட்பாண்ட தொழில்நுட்பம். என்ன தொழில்நுட்பம் பிள்ளைகள்? மட்பாண்ட தொழில்நுட்பம். அப்ப இங்க வனைதல் என்று சொல்லப்படுகின்ற சில பயன்படுத்தி பிள்ளைகள் என்ன சில பிள்ளைகள்? வனைதல் சில்லு அல்லது இந்த சில்ல சக்கப்போர்வை என்று சொல்லுவோம். சக்கர போர்வை. அப்ப இந்த வனைதல் சில்ல பயன்படுத்தி பிள்ளைகள் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் எதை மேற்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் தொழில்நுட்ப அறிவை மேற்கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, முன்வரலாற்று காலத்துல வீடமைக்கின்ற தொழில்நுட்பம், ஆபரணம் செய்யும் தொழில்நுட்பம், மட்பாண்ட தொழில்நுட்பம், இதை விட கல்லறை மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம். இந்த மயானம் கல்லறை மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம். அப்ப பாருங்க, அடுத்த விடயம் என்ன பிள்ளைகள்? கல்லறை மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம். சரிதான? கல்லறை மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம். சரியா? அப்ப இவ்வாறான இரும்புலோக தொழில்நுட்பம். அடுத்து என்ன பிள்ளைகள்? இரும்புலோக தொழில்நுட்பம். இவ்வாறான தொழில்நுட்பங்களை யார் உருவாக்கி இருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா முன்வரலாற்று கால மனிதன். யார் பிள்ளைகள்? முன்வரலாற்று கால மனிதன். சரி, அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு வந்திருக்குது. இந்த ஆரம்ப வரலாற்று காலத்தின் கோள அமைவின், அதாவது ஆரம்பகால கோள அமைவினுடைய தன்மைகள் 3 குறிப்பிட்டு விளக்கு. அப்ப ஆரம்பகால வரலாற்று கால கோள அமைவினுடைய தன்மை. அப்ப உங்களுக்கு தெரியும், முதலாவது நாங்கள் புவியியல் காலத்தை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடலாம். ரைட். ஒன்று புவியியல் ரீதியான காலத்தை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடலாம். இரண்டாவது குளங்களை அடிப்படையாக கொண்ட குடியேற்றங்களை குறிப்பிடலாம். மூன்றாவது தொழில் காரண காரியங்களை அடிப்படையாக கொண்ட கோள அமைவுகளை குறிப்பிடலாம். மூன்றாவது நாலாவது பாருங்க பிள்ளைகள், இந்த கிராமிய நகர கோள அமைவுகள் அடிப்படையாக கொண்டு குறிப்பிடலாம். இதுல நாங்கள் பிரதானமாக சொல்ல வேண்டியது புவியியல் காரணி. ரைட். அவ புவியியல் காரணிகளுக்குள்ள என்ன பிள்ளைகள் இருக்குது? ஒன்று வளமான மண். கொண்டு பாருங்க பிள்ளைகள், என்ன இருக்குது? வளமான மண். அதுதான் நான் மண்ணினுடைய தன்மை என்று சொல்லுவோம். வருடாந்த மலைவீழ்ச்சியினுடைய அளவு, தரை தோற்ற வேறுபாடு, இப்படியான விடயங்களை பிள்ளைகள் நாங்கள் குறிப்பிடலாம். எப்படி? வளமான மண் அல்லது மண்ணினுடைய தன்மை, வருடாந்த மலைவீழ்ச்சியினுடைய அளவு, தரை தோற்ற வேறுபாடு, இவ்வாறு நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். எதுக்கு குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் பிள்ளைகள்? இந்த கோள அமைப்புல குறிப்பிடும். புவியியல் ரீதியான காரணிகளினுடைய கோள அமைப்புல குறிப்பிடும். ரைட். இதைத்தான் நாங்கள் பிரதானமாக குறிப்போம். இதை விட எங்களது மேலதிகமாக வினா அணுகுகின்ற போதுதான் நாங்கள் இந்த குடியேற்றங்கள் ஒரு கோள அமைவில குலங்களை மையப்படுத்தி தோற்றம் பெற்றது என்று சொல்லி குறிப்பிடும். இவ்வாறான முறைமையில் உங்களுக்கு தெரியும், ஓலவல் எக்ஸாமில் 2018, 19, 20 கால பகுதியில் வந்த வினாக்கு விடையளிக்கிறது. சரியான 2019, 20ஆம் ஆண்டு கால பகுதிகளில் கிடைக்கப்பெற்ற சில வினாக்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் விடையளிக்கப்பட்டிருக்கிறது. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் வினா கட்டமைப்பின் 2வது பகுதியில ஒரு வினா நிறைவு செய்திருக்கு. சரியான 2வது வினா நிறைவு செய்திருக்கு. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயம். சரியான பிள்ளைகள், இதுல ஒரு சின்ன விஷயம், எம்பிசி என்ற பெயர்ல இருக்கிறால் உங்களோட சொந்த பேருக்கு வரணும், இல்லைன்னா ரிமூவ். ரைட். இப்ப பாருங்க, எல்லாரும் பாருங்க, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதன் தொடர்பான வினா. முன்வரலாற்று காலத்துல
முன்வரலாற்று காலத்துல வாழ்ந்த மனிதனின் மரணச்சடங்கு முறைகள் மேற்கொள்ளப்பட்டமைக்கான சான்று. அப்ப நாங்கள் இப்ப இங்க பார்க்க போறோம் எந்த காலம் பிள்ளைகள்? முன்வரலாற்று காலம். அதான என்ன காலம் பிள்ளைகள்? முன்வரலாற்று காலம் தொடர்பான விடயம். சரியான என்ன காலம் பிள்ளைகள்? முன்வரலாற்று காலம். சரியா? அப்ப இந்த முன்வரலாற்று காலத்துல எப்படியான மரணச்சடங்கு முறைகள் இருந்தது? முறையான மரணச்சடங்கு. என்ன மரணச்சடங்கு? முறையான மரணச்சடங்கு முறைகள் காணும். சரிதான? என்ன மரணச்சடங்கு பிள்ளைகள்? முறையான மரணச்சடங்கு. அப்ப இந்த முறையான மரணச்சடங்கு இடம்பெற்ற மயானங்கள் 3 கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்குது? மயானங்கள் 3 கேட்கப்பட்டது. அப்ப பாருங்க பிள்ளைகள், என்னென்ன மயானம். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் மயானம் கிடைக்கப்பெற்ற இடங்கள், கிடைக்கப்பெற்ற சான்றுகள், கிடைக்கப்பெற்ற மயானங்கள் 3. ஒன்று புதைகுழி மயானம். புதைகுழி மயானம். அடுத்தது பரணி மயானம். பரணி மயானம். களிமண்ணோட கல்லறை மயானம். இவ்வாறான மயானங்கள் இருக்கு. ஆனா இந்த மயானங்கள் எங்கெங்க இருக்குது? இந்த மயானங்கள் எங்கெங்க இருக்குது? சரிதானே? எங்கெங்க இந்த மயானங்கள் காணப்பட்டிருக்குது. சரிதானே? அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த மயானங்கள் ஒன்று கல்துமுள்ள, கல்துமுள்ள, பெரகல, உடரஞ்சாமட, இப்பன் கட்டுவ. சரியான? இப்பன் கட்டுவ. சரி, இப்படியான இடங்கள்ல காணப்பட்டிருக்கிறது. ரைட். இவ்வாறான இடங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கின்றா பிள்ளைகள்? காணப்பட்டிருக்கின்றது. ரைட். இப்ப பாருங்கோ, இது முதலாவது கேள்வி. ரைட். அடுத்த கேள்வி பாருங்கோ. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் குடியிருப்பினுடைய தன்மை. அப்ப உங்களுக்கு தெரியும் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய குடியிருப்பினுடைய தன்மை. அப்ப குடியிருப்பினுடைய தன்மைகள் என்றா பிள்ளைகள் பாருங்க. ஒன்று ஏராளமான ஏராளமான உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசம். உணவு பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசம். பிள்ளைகள் பாருங்கோ, ஏராளமான உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசம். ரைட். இரண்டாவது விடயம் என்ன பிள்ளைகள்? கல்லாயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கற்கள் கிடைக்கக்கூடிய பிரதேசம். என்ன பிரதேசங்கள் பிள்ளைகள்? கல்லாயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கற்கள் கிடைக்கக்கூடிய பிரதேசம். ரைட். அதைவிட நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசங்கள். நீரினை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசம். எதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசங்கள்? நீரினை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசம். அதை விட பார்த்தீங்கள் சொன்னாட இந்த மழை காலங்கள்ல கற்குகை, வெயில் காலங்கள்ல வெட்ட வெளியிலான பிரதேசங்கள், இவ்வாறான தன்மைகள்லாம் எதனுடைய தன்மைகள்? வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியிருப்பினுடைய தன்மை. அவளை கொள்ளுங்க எல்லாரும். ஏராளமான உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்தமை. 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 பிரதேசங்களில் வாழ்ந்தமை. இரண்டாவதை கொள்ளுங்கோ. கலாயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கலாயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கற்கள் கிடைக்கக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்தமை. கலாயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கற்கள் கிடைக்கக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்தமை. கலாயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கற்கள் கிடைக்கும் இடங்களில் வாழ்ந்தமை.
சரியா? அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், அன்றாட தேவைக்கான நீரினை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்தமை. அன்றாட தேவைக்கான நீரினை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்தமை. அன்றாட தேவைக்கான நீரினை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்தமை. அன்றாட தேவைக்கான நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்தமை. அடுத்தபடி எழுதிக் கொள்ளுங்கோ. மழைக்காலங்களில் கற்குகைகளில் வாழ்ந்தமை. 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 சரியா? மழைக்காலங்களில் கற்குகைகளில் வாழ்ந்தமை. சரி பிள்ளைகள், அடுத்த விடயம் பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், என்ன விடயம்? இந்த ஆரம்ப வரலாற்று காலத்தின் நடைமுறையில் இருந்த பொருளாதார அமைப்பின் விவசாயம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த விதத்தினை 2 உதாரணங்களுடன் விளக்கு. அப்ப பாருங்க, விவசாயம் என்று சொன்னா நீங்க எழுத போறீங்க ஆரம்ப வரலாற்று காலத்துல விவசாயத்தினுடைய 2 வகைகள். அப்ப நாங்கள் பிள்ளைகள் இந்த விவசாயம் என்ற விடயத்தை 2 வகையா பிரிக்கலாம் பிள்ளைகள். ஒன்று பாருங்க பிள்ளைகள், பயிர் செய்கை, இன்னொன்று மந்தை வளர்ப்பு என்று சொல்லி குறிப்பிடலாம். பயிர் செய்கை, அடுத்தது மந்தை வளர்ப்பு என்று சொல்லி குறிப்பிடலாம். எப்படி குறிப்பிடலாம் பிள்ளைகள்? பயிர் செய்கை, மந்தை வளர்ப்பு என்று சொல்லி குறிப்பிடலாம். சரியா? அப்ப இதுல இந்த பயிர் செய்கையை நாங்கள் பிள்ளைகள் 2 கட்டமைப்பில் பார்க்கலாம். ஒன்று சேனை பயிர் செய்கை, இன்னொன்று நெற்பயிர் செய்கை என்று பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீங்க எழுதிக்கல எப்படி எழுதுவீங்கள்? விவசாயம், பயிர் செய்கை, மந்தை வளர்ப்பு என மேற்கொள்ளப்பட்டது. விவசாயம், பயிர் செய்கை, மந்தை வளர்ப்பு என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. விவசாயம், பயிர் செய்கை, மந்தை வளர்ப்பு என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. 2வது போறீங்கள் எப்படி? பயிர் செய்கையினை சேனை பயிர், நெற்பயிர் செய்கை என வகைப்படுத்தி இருந்தனர். பயிர் செய்கையினை சேனை பயிர் செய்கை, நெற்பயிர் செய்கை என வகைப்படுத்தி மேற்கொண்டிருந்தனர். சேனை பயிர் செய்கையினை நெற்பயிர் செய்கை என வகைப்படுத்தி மேற்கொண்டனர். அடுத்து மந்தைகளை வளர்த்து உணவே போக்குவரத்து உணவே போக்குவரத்து சரியான உணவே போக்குவரத்து விவசாய நடவடிக்கை என பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டமை. சரியான, பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டோம். அப்ப இதைத்தான் நீங்க என்னத்துக்கு எழுத போறீங்க பிள்ளைகள்? இந்த ஆரம்ப வரலாற்று காலத்துல நடைமுறையில் இருந்த பொருளாதார கோலத்துக்கு எழுத போறீங்க. சரி, அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், 4வது கேள்வி. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் உணவு பழக்க வழக்கம். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம், சடங்கு முறை, சீவனோபாயம் போன்ற விடயங்கள் பற்றி பார்க்கும். பிள்ளைகள், இந்த சீவனோபாயம் என்றது எப்படிடா? வேட்டையாடுதல், ஒன்று வேட்டையாடல், 2வது அலைந்து திரிந்து நாடோடியாக வாழும். சரியா? வேட்டையாடுதல் பிள்ளைகள், அலைந்து திரிந்து நாடோடியாக வாழுதல். சரியான? பாருங்க பிள்ளைகள், என்ன செய்ய போயினோம்? ஒன்று வேட்டையாட போயினோம், இன்னொன்று அலைந்து திரிந்து நாடோடியாக வாழும். பாருங்கோ, ஒன்று வேட்டையாடி வாழ போயினோம், இன்னொன்று அலைந்து திரிந்து வாழ போயினோம். இதான் எந்த வாழ்க்கை முறைமை பிள்ளைகள்? நாடோடி வாழ்க்கை முறைமை.
என்ன முறைமை? நாடோடி வாழ்க்கை முறைமை. சரிதானே? இது வந்துதான் சீவனோபாயம் என்று சொல்லும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், எல்லாரும் நாங்கள் பார்க்க போறோம். எந்த விடயம் பார்க்க போறோம்? சரிதானே? என்ன விடயம் பார்க்க போறோம் என்று பாருங்க. அடுத்த விடயம் நாங்கள் பார்க்க போறோம் பிள்ளைகள், இந்த உணவு பழக்க வழக்கம். அப்ப இங்க எப்படியான உணவு? ஒன்று விலங்குகளை வேட்டையாடி உணவாக உட்கொண்டமை. எதை வேட்டையாடி உட்கொள்ள போயினோம்? விலங்குகளை வேட்டையாடி உணவாக உட்கொள்ள போயிடும். இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், தாவர உணவுகளை உணவாக உட்கொள்ள போயிடும். தாவர உணவுகளை உணவாக உட்கொள்ள போயிடும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், உணவுகளுக்கு உப்பு பயன்படுத்தப்படுது. உணவுக்கு உப்பு பயன்படுத்துதல். என்ன பயன்படுத்துதல் பிள்ளைகள்? உப்பு பயன்படுத்துதல். அடுத்த பாருங்க பிள்ளைகள், உணவுகளுக்கு உப்பு பயன்படுத்துதல். சரியா? அடுத்த பாருங்க, உணவை தீயில சுட்டு உட்கொள்ளுதல். உணவை தீயில் சுட்டு உட்கொள்ளுதல். அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், சரியா? கொண்டு விலங்குகளை உணவாக உட்கொள்ளினம், தாவரங்களை உணவாக உட்கொள்ளினம், உணவுகளுக்கு உப்பு பயன்படுத்தினோம், உணவை தீயில சுட்டு உட்கொள்ளினோம், நன்னீர் மீனினங்களை உணவாக உட்கொண்டமை. நன்னீர் மீனினங்களை உணவாக உட்கொண்டமை. அப்ப இதுல ஏதாவது ஒன்றைத்தான் நீங்க எழுத போறீங்க. இப்ப உங்கள்ட்ட ஒன்றுதான் கேட்டிருக்கு. இது 2017க்கு பிறகு இன்னும் கேள்விக்குள்ள வரையில. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், சடங்கு முறை. இது நான் ஏற்கனவே முன்னுக்கு சொல்லிட்டேன். முறையற்ற மரணச்சடங்கு முறை. கொண்டு எலும்புக்கூடுகளை வளைத்து வைத்து புதைக்கிறது. இரண்டாவது, இறந்தவரை குழி தோண்டி புதைக்கிறது சருகளால. இறந்தவரை குழி தோண்டி சருகளால புதைக்கிறது. சரியா? இறந்தவர்களை குழி தோண்டி சருகளால புதைக்கிறது. ரைட். ஓகே. இவ்வாறான செயற்பாடுகள் இங்க காணப்படும். ரைட். அப்ப இரண்டாவது வினாவும் உங்களுக்கு சரி. வினா கட்டமைப்பினுடைய இரண்டாவது பகுதியும் உங்களுக்கு சரி. இப்ப வினா கட்டமைப்பு 2 மூன்றாவது வினாவை எல்லாரும் பார்க்க போறீங்க. இது முதலாம் பாடத்துக்குள்ள போட்டிருக்கிற பிள்ளைகள். சில வழிகள்ல முதலாம் பாடம் வராம 3ஆம் பாடம் கூட வரலாம். அப்ப 3ஆம் பாடம் வருமெண்டா இந்த பகுதிக்குள்ள இருந்து வரலாம். இந்த அரசுக்கு முற்பட்ட காலம் தொடர்பான விடயங்களுக்குள்ள வரலாம். அரசுக்கு முற்பட்ட காலம் தொடர்பான விடயங்களுக்குள்ள வரலாம். சரி. இப்ப நாங்கள் இதுல உள்ள கேள்வியை பார்ப்போம். இலங்கையில சிதைவுகள் காணப்படுகின்ற சிதைவுகள் 3. ஒன்று விகாரை, குளம், பொய்கை, கற்றூன். இவியல் எல்லாம் என்ன பிள்ளைகள்? இவியல் எல்லாம் என்ன பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம். விகாரை, குளம், பொய்கை, கற்றூன். இவியல் எல்லாம் என்ன? சிதைவுகள். அப்ப இலங்கையின் சிதைவுகள் எங்க பிள்ளைகள் அதிகம் காணப்படுது? சிகிரியாவில காணும். எங்க பிள்ளைகள் காணப்படுது? சிகிரியாவில காணும். அப்ப இலங்கையினுடைய தலைநகரங்களையும் கூட பிள்ளைகள் அதிக அளவு சிதைவுகள் காணும். இலங்கையினுடைய தலைநகரங்களையும் அதிகளவான சிதைவுகள் காணப்படும் பிள்ளைகள். சரி. ஓகே. இரண்டாவது கேள்வியை பாருங்க. இலங்கையின் வரலாற்றை அறிய உதவுகின்ற கம்பளை முதல் கோட்டை வரையான வரலாற்றை கூறுகின்ற, கம்பளை முதல் கோட்டை வரையான வரலாற்றை கூறுகின்ற அரசியல் மற்றும் சமய நூல். அப்ப அரசியல் நூல் என்ன பிள்ளைகள்? ராஜாவலிய. ராஜாவலிய. சமய நூல் என்ன பிள்ளைகள்? நிக்காய சங்கிரகைய. நிக்காய சங்கிரகைய. ரைட். ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த ராஜாவலி என்ற நூல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? இந்த முல்லேரியாவை என்ற போர் நடைபெற்று. என்ன போர் பிள்ளைகள்? முல்லேரியாவை என்ற போர். அப்ப பிள்ளைகள், இந்த போரில் பிள்ளைகள் 1600க்கும் மேற்பட்ட போர்த்துக்கேய படை வீரர்கள்
என்ன செய்யப்படினம்? கொலை செய்யப்படும். எத்தனை வீரர்கள் பிள்ளைகள் கொலை செய்யப்படினம்? 1600க்கும் மேற்பட்ட படைவீரர். சரிதானே? 1600க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் வந்து கொலை செய்யப்படினம். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, அடுத்த விடயம் பார்ப்போம். சிதைவுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன? கொண்டு பாருங்க, முற்கால மக்களுடைய கலையாற்று. முற்கால மக்களுடைய கலையாற்று. இரண்டாவது வாஸ்து கலைத்திறன். வாஸ்து கலைத்திறன். வாஸ்து கலைத்திறன். ரைட். அடுத்தது சரியான தொழில்நுட்பம். பாருங்க, அடுத்தது தொழில்நுட்பம். தொழில்நுட்பம். அப்ப பாருங்க பிள்ளைகள், சிதைவுகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னென்ன விடயங்கள்? ஒன்று கலை, வாஸ்து கலைத்திறன், அடுத்த தொழில்நுட்பம். இவ்வாறான விடயங்கள் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப சிதைவுகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னென்ன? ஒன்று கலை, வாஸ்து கலைத்திறன், அடுத்த தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை வந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, இப்ப பாருங்க, அடுத்த கேள்வி, தொல்பொருள் மூலாதாரங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம். அப்ப நாங்கள் ஏன் தொல்பொருள் மூலாதாரங்களை பாதுகாக்கணும்? ஏன் தொல்பொருள் மூலாதாரங்களை பாதுகாக்கணும்? ஒன்று பிள்ளைகள், எதிர்கால எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. ஏன் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. ரைட். ஆர் பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு? எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், அடுத்த பாருங்க பிள்ளைகள், நாட்டினுடைய நாட்டின் தனித்துவம். நாட்டின் தனித்துவம். சரிதானே? இதனுடைய தனித்துவம் பிள்ளைகள்? நாட்டினுடைய தனித்துவம் பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வது. இப்ப பாருங்க பிள்ளைகள், அஸ்மன் அஃப்ரான் பாருங்க, முதலாவது நாங்கள் தொல்பொருள் மூலாதாரங்களை ஏன் பாதுகாக்கணும்? எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. யார் அறிந்து கொள்வதற்கு பிள்ளைகள்? எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. இரண்டாவது, நாட்டினுடைய தனித்துவங்கள். எங்களுடைய நாட்டுக்கு என்று சொல்லப்படுகின்ற தனித்துவங்களை வந்து அறிந்து கொள்வதற்கு. எதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள போறோம்? நாட்டுக்கான தனித்துவங்களை வந்து அறிந்து கொள்ள போறோம். எதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள போறோம்? நாட்டினுடைய தனித்துவங்களை வந்து நாங்கள் அறிந்து கொள்ள போறோம். ரைட், ஓகே. அப்ப பாருங்க, எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், தொல்பொருள் மூலாதாரங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டும். ஒன்று, எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. ரைட். எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. ரைட். எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு. சரியா? இரண்டாவது எழுதி கொள்ளுங்கோ, நாட்டின் தனித்துவங்களை அறிந்து கொள்வதற்கு. நாட்டின் தனித்துவங்களை அறிந்து கொள்வதற்கு. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். தொல்பொருள் மூலாதாரங்களின் முக்கியத்துவங்கள். ரைட். தொல்பொருள் மூலாதாரங்களின் முக்கியத்துவங்கள் ஒன்று பாருங்கடா. தொல்பொருள் மூலாதாரங்கள் முக்கியத்துவம் உண்டு என்னண்டா, சமகாலத்துல படைக்கப்படுவதனால இது முக்கியத்துவம் வரும். சமகாலத்தில் படைக்கப்பட்டவை. ஏன் சமகாலத்துல படைக்கப்பட்டவை என்று சொல்றோம்? இலக்கியங்கள் வந்து அந்தந்த காலத்துல பிள்ளைகள் எழுதுறையில, ஆனா இந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே அந்தந்த நடக்கின்ற சமகாலத்துல எழுதப்படும். அப்ப தொல்பொருள் மூலாதாரங்கிற முக்கியத்துவம் உண்டு என்னடா, சமகாலங்கள்ல படைக்கப்படுறவை. சரியா? சமகாலத்துல படைக்க. ரெண்டாவது, நம்பத்தகுந்த மூலாதாரமாக திகழ்வது. சரியா? நம்பத்தகுந்த மூலாதாரமாக திகழும். ஏன்?
உண்மையான விடயங்கள் இங்கு அதிகம் படைக்கப்படுவதனால அது நம்ப தகுந்த மூலாதாரமாக இருக்கு. அப்ப தொல்பொருள் மூலாதாரங்கள் முக்கியத்துவம் என்ன பிள்ளைகள்? சமகாலத்துல படைக்கப்படுறவை நம்ப தகுந்த மூலாதாரங்களாக காணப்படுகின்றமை. நம்ப தகுந்த மூலாதாரங்களாக காணப்படுகின்றமை. சரியா? நம்ப தகுந்த மூலாதாரங்களாக காணப்படுகிறது. சரியான? நம்ப தகுந்த மூலாதாரங்களாக காணப்படுகிறது. சரி, இதை விட வேறு இல்லை. சரியான? தர்க்க ரீதியான விடயங்களை கொண்டவை. தர்க்க ரீதியான விடயங்களை கொண்டவை. இந்த விடயங்களை தர்க்க ரீதியான விடயங்களை கொண்டவை. விளைய கொள்ளுங்க. முதலாவது, சமகாலங்களில் படைக்கப்பட்டவை. முதலாவதை கொள்ளுங்க, சமகாலங்களில் படைக்கப்பட்டவை. இரண்டாவது, சரியா, இரண்டாவது, நம்ப தகுந்த மூலாதாரமாக விளங்குகின்றமை. தர்க்க ரீதியான சிந்தனைகளை கொண்டு. பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், எங்கட வடமாகாண வினாத்தாள தவிர ஏனைய மாகாணங்கள் 8 மாகாணங்களையும் இந்த வருடம் நடந்து முடிந்த, அதாவது 8 மாகாணங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 4 மாகாணம் நடந்து முடிஞ்சு நினைக்கிறேன். 4 5 மாகாணம் வடமாகாணம் நடந்து முடிந்த ஏனைய மாகாணங்கள்ல 2வது பாடப்பரப்பு பிரதானமாக போடப்பட்டது. பாருங்க, 2வது பாடப்பரப்பு பிரதானமாக போடப்படும். சரியா? அப்ப கொஞ்சம் நீங்கள் அது வரலாம், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சில வேளை வராமலும் போகலாம். ரைட்? ஆனாலும் கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. சரியானே? ரைட்? அப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப நாங்கள் வினா கட்டமைப்பு 2 நிறைவு செய்து விட்டு. சரியான? என்ன கட்டமைப்பு? வினா கட்டமைப்பு 2. இனி நாங்கள் பார்க்க போற விடயம் பிள்ளைகள், வினா கட்டமைப்பு 3. ரைட்? இப்ப பாருங்க எல்லாரும், நாங்கள் என்ன கட்டமைப்பு இனி பார்க்க போறோம்? வினா கட்டமைப்பு 3 என்ற விடயத்தை பார்க்க. சரி, இப்ப பாருங்க எல்லாரும், வினா கட்டமைப்பு 3க்குள்ள போக போறோம். இதுக்குள்ள 2 கேள்விதான் போட்டிருக்கிறேன். அப்ப நாங்கள் இலகுவாக பார்த்து கொள்ளலாம். வினா கட்டமைப்புக்கின்ற 3வது பகுதி. ரைட்? நாங்கள் வினா கட்டமைப்பு 4ல பார்த்தோம் என்று சொன்னா இன்றைய வகுப்புக்கான விஷயம் சரி. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க எல்லாரும் இப்ப பாருங்க. பண்டைய கால இலங்கையில் வைத்தியத்துறைக்காக பணியாற்றிய அனுராதபுர கால ஆட்சி என்னதுக்கு பணியாற்றியது? வைத்தியத்துறைக்கு. பாருங்கோ, முதலாவது சொல்லுவீங்கள் பிள்ளைகள், யார் என்றால் பண்டுகாபயன். துட்டகைமுனு, உபதிசன், முதலாம் உபதிசன், காசியப்பன், மகிந்தன், 5ஆம் மகிந்தன், 3ஆம் உதயன், இப்படியான புத்ததாச மன்னன், இப்படியான மன்னர்கள் எல்லாரும் பிள்ளைகள் அனுராதபுர காலத்துல வைத்தியத்துறைக்காக பணியாற்றினார். என்ன துறைக்காக? வைத்தியத்துறைக்காக பணியாற்றினார். ரைட்? அடுத்த கேள்வியை பாரு. 2வதுல கேள்வி பிள்ளைகள், 2வதுல கேள்வி, அந்நிய நாடுகளுடன் சமய ரீதியான தொடர்பினை மேற்கொண்டிருந்த அனுராதபுர ஆட்சியம். அப்ப சமய ரீதியாக யார் தொடர்பை ஏற்படுத்தினார் என்று பார்த்தோம். முதலாவது பாருங்கடா, தேவநம்பிய தீஸ். யார் பிள்ளைகள்? தேவநம்பிய தீஸ். அடுத்த முதலாம் கஜபாகு மன்னன். ரைட்? முதலாம் கஜபாகு மன்னன்.
பாதிகாவயம் என்ன? பாதிகாவயம் என்ன? பாதிகாவயம். பாருங்கோ, இந்த தேவநம்பியதீசர் என்ன செய்யறான் பிள்ளைகள்? இந்த மகிந்த, அதாவது அசோக சக்கரவர்த்தியோட தொடர்பு ஏற்படுத்தி, முதலாம் கஜபாகே தென்னிந்தியாவின் சேர தேசத்தோட தொடர்பு ஏற்படுத்துறான். பாதிகாவியன் உரோம தேசத்தோட தொடர்பு ஏற்படுத்துறான். அப்ப இவியல் எல்லாரும் அனுராதபுர கால மன்னர்களான். ஆனா சமய ரீதியாகத்தான் இவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு. தேவநம்பிதீசன், முதலாம் கஜபாகே, பாதிகாவியன். ரைட். அடுத்த பேரங்கடா, அந்நிய நாடு வீக்கள்ளி சிவப்பு தீவு என இலங்கையை குறிப்பிட்ட அராபிய இனத்தவன். அராபிய இனத்தவன் ஆர் அல்பலசூரி. ஆர் பிள்ளைகள்? அல்பலசூரி. சிவனொளி பாதமலையை பௌத்தர்கள் எவ்வாறு அழைத்தனர்? ஸ்ரீ ஸ்ரீபாத. இந்துக்கள் சிவனொளி பாதமலை என்று சொல்லியும், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆதாமின் மலை என்று சொல்லியும் அழைத்தார். ஆருடைய மலை பிள்ளைகள்? ஆதாமின் மலை என்று சொல்லியும் அழைத்தார். சரி, அடுத்த பாருங்க பிள்ளைகள். பண்டைய கால இலங்கையில் ஏ விவசாயம், பி கைத்தொழில். இப்ப பண்டைய கால இலங்கையில பிள்ளைகள் விவசாயம், கைத்தொழில். பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த விவசாயம் தொடர்பான விடயம். அப்ப விவசாயம் என்று சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒன்று பயிர் செய்கை என்று சொல்லுவோம், இன்னொன்று மந்தை வளர்ப்பு என்று சொல்லி குறிப்போம். இந்த விவசாயத்துல பாருங்கோ, சேனை பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும், நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பொருளாதார ரீதியாக வளமடையலாம். மந்தைகளை வைத்துக்கொண்டு உணவு பெற்றுக்கொள்ளலாம், விவசாயம் மேற்கொள்ள முடியும். போக்குவரத்து நடவடிக்கைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. எந்த நடவடிக்கைகளை பிள்ளைகள்? போக்குவரத்து நடவடிக்கைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த கைத்தொழில் என்று சொன்ன என்ன பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும், கொண்டு பாருங்கோ, இரும்பு கைத்தொழில். எழுத வேண்டாம், சொல்லித்தரலாம் புரோகரன். இரும்பு கைத்தொழில், ஆபரண கைத்தொழில், நெசவு கைத்தொழில், சரியா? நெசவு கைத்தொழில், மட்பாண்ட கைத்தொழில், இவ்வாறான கைத்தொழில்கள் இருக்கு. என்னென்ன கைத்தொழில் பிள்ளைகள்? இரும்பு கைத்தொழில், நெசவு கைத்தொழில், மட்பாண்ட கைத்தொழில், ஆபரண கைத்தொழில். அப்ப உங்களுக்கு மட்பாண்ட கைத்தொழில் என்றா உங்களுக்கு தெரியும். எப்படி? வெனைதல் என்ற சில்ல பயன்படுத்தி என்ன விருப்பமான உருவத்தை இதுல வச்சு வடிவமைக்கும். ரைட். இவ்வாறு வடிவமைக்கப்பட்டு நிறந்திட்டப்பட்ட மட்பாண்டங்களைத்தான் நாங்கள் மடக்கு என்ற மட்பாண்டமாக சொல்லுவோம். உடைந்து போய் எஞ்சி இருக்கின்ற விடயங்கள். அப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப நாங்கள் கைத்தொழில் தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டு அதன் ஒன்று விளக்கம் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். ரைட். அப்ப பாருங்க, இனி அடுத்த விடயம் என்ன பிள்ளைகள்? அடுத்த விடயம் என்ன? புராதன இலங்கையில் இனங்களுக்கிடையே காணப்பட்ட ஒருமைப்பாடு. வடமாகாண எக்ஸாம் பேப்பர்ல இந்த கேள்வி வந்திருக்கு. வடமாகாண எக்ஸாம் பேப்பர்ல இதே கேள்வி இருக்கு. பார்த்தா எக்ஸாம் செய்தாக்களுக்கு தெரியும். அப்ப இனங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாடு என்ன பிள்ளைகள்? கொண்டு பாருங்க, இந்த சமய வழிபாட்டு தலம் என்ன? சிவனொளி பாதமலை. சிவனொளி பாதமலை. இதனூடாக இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைத்தன்மை இருக்குது. பௌத்தர்கள் ஸ்ரீபாத என்று சொல்லியும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆதாமின் மலை என்று சொல்லியும், இந்துக்கள் சிவனொளி பாதமலை என்று சொல்லியும், ஒவ்வொரு மதத்தவர்கள் வழிபடுகின்ற ஒரு சின்னமாக என்ன இருக்குது? இந்த சிவனொளி பாதமலை காணப்படுது. இதைவிட பாருங்க பிள்ளைகள், இதைவிட பாருங்க பிள்ளைகள், இங்க இலங்கை சிங்கள மன்னர்கள் தென்னிந்தியா படை வீரர்களின் உதவிகளை பெற்றிருக்கு. உதாரணமாக எங்கட முதலாம் விஜயபாகு. ஆர் பிள்ளைகள்? முதலாம் விஜயபாகு. அப்ப இந்த முதலாம் விஜயபாகு பார்த்தீங்கன்னா
வேலைக்கார படைப்பிரிவை வச்சிருக்கிறார். ஆர் படைப்பிரிவை பிள்ளைகள் வச்சிருக்கிறார்? வேலைக்கார படைப்பிரிவை பயன்படுத்த. எந்த படைப்பிரிவை பயன்படுத்துறார் பிள்ளைகள்? வேலைக்கார படைப்பிரிவை பயன்படுத்திக் கொள்ளும். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க அடுத்த கேள்விய பாப்பண்ணா. ரைட். அடுத்த சரி, அடுத்த கேள்விக்குரிய அடுத்தபடியே பார்ப்போம். பாருங்க, தமிழர் ஒருவர் பௌத்த விகாரையில் பிக்குவாக கடமையாற்றியிருக்கிறார். தமிழர் ஒருவர் பௌத்த விகாரையில பிக்குவாக கடமையாற்றியிருக்கு. அப்ப இதனால இனங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாடு வெளிப்படுத்தப்படுது. எதுக்கு இடையிலான ஒருமைப்பாடு? இனங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க பிள்ளைகள், முற்கால இலங்கையில வாழ்ந்த மக்கள் இனங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாட்டுடன் வாழ்ந்திருக்கணும். இதோட வாழ்ந்திருக்கணும் பிள்ளைகள், ஒருமைப்பாட்டோட என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் வாழ்ந்திருக்கணும். ஆர் வாழ்ந்திருக்கணும்? முற்கால மக்கள். ஆர் பிள்ளைகள்? முற்கால மக்கள் வாழ்ந்திருக்கணும். சரி, இப்ப பாருங்கடா எல்லாரும், இப்ப பாருங்க சரியான, இப்ப பாருங்க ரைட். அடுத்தபடியே நாங்கள் என்ன பார்க்க போறோம் பிள்ளைகள்? என்ன விடயம் பார்க்க போறோம்? என்ன விடயம் பார்க்க போறோம் அடுத்ததாக? ரைட். அடுத்த விடயம் பாருங்க. இந்த 6வது பாடப்பரப்பில் இருக்கிற வினா பார்க்க போறோம் பிள்ளைகள். எத்தனாவது பாடப்பரப்பில் இருக்கிற விடயங்கள்? 6வது பாடப்பரப்பில் இருக்கிற விடயங்களை பார்க்கணும். சரி, இப்ப இந்த முற்கால இலங்கையில வரி சட்டத்தின் மூலம் வரி முறைமைகள் இங்க காணப்பட்டது. அப்ப வரி சட்டத்தின் மூலம் காணப்பட்ட 3 வரிமுறைகள் இருக்கு பிள்ளைகள். என்னென்ன வரி? ஒன்று தக்கபதி, தக்கபதி, இரண்டாவது போஜக்கபதி, போஜக்கபதி, மூன்றாவது மதர மஞ்சக்கபதி. ரைட். அப்ப எத்தனை வரிமுறைகள் காணப்படுது பிள்ளைகள்? 3 விதமான வரிமுறைமைகள் காணப்படுது. என்னென்ன வரிமுறைமைகள்? என்னென்ன வரிமுறைமைகள் காணப்படுது? ஒன்று தக்கபதி இருக்குது, இரண்டாவது போஜக்கபதி இருக்குது, மூன்றாவது மதர மஞ்சக்கப்பதி இருக்குது. பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தக்கபதி. சரிதானே? என்ன பதி? தக்கபதி, போயக்கப்பதி, மதர மஞ்சக்கப்பதி என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்திக் கொள்வோம். அதுலேயும் குறிப்பாக பிள்ளைகள் இந்த மதர மஞ்சக்கப்பதி என்று சொல்றது சிறுவாய்க்கால்கள்ல மீனை பிடிக்கிறார்கள், மீன் பிடிப்பதற்காக செலுத்தப்படுகின்ற வரி. எங்க? சிறுவாய்க்கால்ல மீனை பிடிப்பதற்காக செலுத்தப்படுகின்ற ஒரு வரிமுறை. சரியான? சிறுவாய்க்கால்கள்ல மீனை பிடிப்பதற்காக செலுத்தப்படுகின்ற ஒரு வரிமுறைமையாக என்ன செய்யப்படுது என்று சொன்னால் காணப்படுது. அப்ப இங்க பாருங்க எல்லாரும், சரிதானே? அப்ப இங்க பாருங்க, இந்த வரிமுறைமைகளுக்குள்ள காணப்படுது. அதுல இருக்க நாங்கள் பார்ப்போம் இந்த 10ஆம் ஆண்டு பாட புத்தகத்துல அந்த 3 வரிமுறைகளோடு இருக்கிற விடயங்கள் இருக்க பார்ப்போம். சரிதானே? அப்ப பாருங்க பிள்ளைகள், என்னென்ன வரிமுறைகள்? தக்கபதி, போயக்கபதி, மதர மஞ்சக்கப்பதி. அப்ப இங்க பாருங்க, இந்த வரி சட்டத்தின் மூலம் அறவிடப்பட்ட 3 வரிகள்ல முதலாவது தக்கபதி பற்றி பார்க்கணும். என்ன வரி? தக்கபதி பற்றி பார்க்கணும். அப்ப தக்கபதி என்ற என்ன சொல்லப்படுகிறது? குளங்கள்ல இருந்து நீரை பயன்படுத்துவோரிடமிருந்து அறவிடப்படுகின்ற வரி. இங்கிருந்து குளங்கள்ல இருந்து நீரை பயன்படுத்துவோரிடம் அறவிடப்படுகின்ற வரி. போயக்கபதி என்ற என்ன? அரசனுக்கு சொந்தமான நிலங்கள்ல இருந்து அறவிடப்படுகின்ற வரி. யாருக்கு சொந்தமான நிலங்கள் பிள்ளைகள்? அரசனுக்கு சொந்தமான நிலங்கள்ல இருந்து அறவிடப்படுகின்ற வரிமுறை. யாருக்கு சொந்தமான நிலங்கள்? அரசனுக்கு சொந்தமான நிலங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வரிமுறை.
யாருக்கு சொந்தமான நிலங்கள்? அரசனுக்கு சொந்தமான நிலங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வரி முறைமைகள். சரி, இப்ப பாருங்கள், நாங்கள் இந்த வரி முறைமைகள்ல பிள்ளைகள், இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த விடயம் பார்க்கணும். என்ன விடயம்? இலங்கையின் சுதேச பாரம்பரியங்களை பின்பற்றி உற்பத்தி செய்யப்பட்ட உணவு முறைகள் 4 விடயம் தருது. கொண்டு பாருங்கோ. என்ன? உணவு 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 உற்பத்தியில் உப்பு பயன்படுத்தப்பட்டமை, உப்பு கஞ்சி. சரியா? சுதேச பாரம்பரியங்களை பின்பற்றி உற்பத்தி செய்யப்பட்ட உணவு முறை. அடுத்தது பார்த்தீங்கள் என்று சொன்னாடா இலைக்கஞ்சி. இலைக்கஞ்சி என்ன முறைமை? இலைக்கஞ்சிகள் உணவுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதை விட பாருங்கடா, இந்த நெய்யில சுடப்பட்ட மயில் இறைச்சியும் சிவப்பு அரிசி, சிவப்பு சோறு இங்கே பயன்படுத்தப்பட்டது. இதை விட உணவுக்கு பின்னர் நாங்கள் சமிபாடு அடைவதற்காக எள்ளுருண்டை, தானியங்களை உணவாக உட்கொள்ளுகின்ற ஒரு மரபு காணப்பட்டிருக்கு. அப்ப இங்க சுதேச பாரம்பரியங்களை பின்பற்றி உணவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை விட கருவேப்பிலை உணவுகளுக்கு பயன்படுத்துகின்ற போது கருவேப்பிலை என்ற ஒரு பொருளை பயன்படுத்தி. அப்ப இவ்வாறு சுதேச பாரம்பரியங்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா உணவு முறைகள்ல பின்பற்றப்பட்டிருக்கின்றது. ரைட்? எந்த முறைகள்ல பிள்ளைகள்? உணவு முறைமைகள். சரி, அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், ஆரம்பகால இலங்கையில் விலங்கியல் மற்றும் சூழல் தொடர்பான சட்டங்களை இயற்றிய மன்னர்களை குறிப்பிட்டு அவர்களால குறிப்பிடப்பட்ட சட்டத்திட்டங்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், முதலாவது இந்த நிசங்கமல்லன். ரைட்? இவர் என்ன செய்யறார்? நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது, நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது என்று சொல்ற. சரியான விலங்கியல் குறித்த சட்டம். நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது. அடுத்தது இந்த 4ஆம் மகிந்தன் சொல்றார், மாடு, பசு, எருமை ஆகிய விலங்குகளை கொலை செய்வதற்கு எதிரான சட்டத்திட்டம். அதை விட பாருங்கட, இந்த புத்ததாசம் என்ன? ரைட்? ஆர் புத்ததாசம் என்ன? சரி, புத்ததாசம் என்ன இல்லை, வெரி சாரி. ஒன்று நிசங்கமல்லன், 4ஆம் மகிந்தமன்னன், ஆமண்டகாமன். ஆமண்டகாமன் அதாவது விலங்கு வதை சட்டம் தொடர்பான நடைமுறைகளை அறிமுகம் செய்கிறார். இப்ப இவ்வாறு விலங்கியல் தொடர்பான சட்டத்திட்டங்கள் பிள்ளைகள் உருவாக்கம் பெற்றிருக்கின்றது. நிசங்கமல்லனால நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களை யாரும் கொல்லக்கூடாது. சரியான? நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களை யாரும் கொல்லும். ரைட்? இப்ப பாருங்க, நாங்கள் அடுத்த விஷயம் பார்க்க போறோம் பிள்ளைகள். இந்த ஆரம்பகால இலங்கையில் பெண்கள் நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று ஆட்சி நடத்தினர். அது இலகுவான விட. கொண்டு பாருங்கோ. லீலாவதி 3 தடவை நாட்டை ஆட்சி புரிந்தமை. இதை விட கல்யாணவதி புலனறுவையில் அரசியாக இருந்தமை. அதை விட சுகலாதேவி புலனறுவை பகுதியில் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டியமை. ரைட்? அப்ப பாருங்கோ, லீலாவதி நாட்டில் 3 தடவை ஆட்சி புரிந்தமை, கல்யாணவதி புலனறுவை ஆட்சி புரிந்தமை, சுகலாதேவி உருகுணை பிரதேசத்தின் ஆட்சி நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தமை. ரைட்? அப்ப இவ்வாறு பெண்கள் நாட்டினுடைய தலைமை பொறுப்புகளை ஏற்று ஆட்சியை மேற்கொண்டிருக்கிறது. எந்த பொறுப்புகளை ஏற்று பிள்ளைகள்? தலைமை பொறுப்புகளை ஏற்று ஆட்சியை என்ன செய்திடமெண்டா மேற்கொண்டிருக்கிறது. ரைட்? ஓகே பிள்ளைகள், இப்ப 2வது வினா கட்டமைப்பின் 3வது கேள்வி சரி.
ரெண்டாவது வினா கட்டமைப்பின் மூன்றாவது கேள்வி. ரெண்டாவது ரைட். அடுத்த மூன்றாவது வினா கட்டமைப்பின் இனிப்பேரங்க பிள்ளைகள் மூன்றாவது வினா கட்டமைப்பின் மூன்றாவது கேள்வி. இது 7ஆம் பாடம், சில வேளைகள்ல வரலாம் என்பதற்காக உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. ரைட். இப்ப பாருங்க எல்லாரும். தம்பதனியாவை தலைநகரமாக்கிய 3ஆம் விஜயபாகு ஆரம்பத்தில் தலைவனாக இருந்தான் என கூறும் நூல். என்னடா நூல்? மகாவம்சம். என்ன நூல்? மகாவம்சம். ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள். வன்னியை தமது ஆட்சியின் கீழ் தம்பதனியா 3ஆம் விஜய ஆரம்பத்தில் தலைவனாக மன்னிக்கோணும் பூஜாவலிய. ரைட். தம்பதனியா காலமல்லோ, அப்ப பூஜாவலி. ரைட். பூஜாவலிய ரைட். வன்னியை தமது ஆட்சியின் கீழ் உள்ளடக்கி ஆட்சி செய்த மன்னர் ஆர்? 2ஆம் பராக்கிரமபாகு, 6ஆம் பராக்கிரமபாகு. எத்தனாம் பராக்கிரமபாகு பிள்ளைகள்? 2ஆம் பராக்கிரமபாகு. அடுத்தது 6ஆம் பராக்கிரமபாகு. சரியா? 2ஆம் பராக்கிரமபாகு, 6ஆம் பராக்கிரமபாகு. அடுத்த பாருங்க. 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் நீர்ப்பாசன தொகுதிகள் அமைக்கப்படாமைக்கான காரணம். ஏன் நீர்ப்பாசன தொகுதிகள் அமைக்கப்படையில? ஒன்று, ஈரவலயமாக காணப்படல். ஆட்சியாளர்கள் பாதுகாப்பை மாத்திரம் அதிகம் தேடியமை. ஆட்சியாளர்கள் பாதுகாப்பினை அதிகம் தேடியமை. ஈரவலயமாக காணப்படுதல், ஆட்சியாளர்கள் பாதுகாப்பை அதிகம் தேடியமை. அடுத்தது, இங்கிருந்த ஆட்சியாளர்களிடம் குளம் தொடர்பான தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் காணப்படாமை. என்ன காணப்படாமை பிள்ளைகள்? குளம் தொடர்பான தொழில்நுட்பம் காணப்படாமை. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற வர்த்தக பொருள் என்ன? ஒன்று கருவா, ஏலம், அடுத்த கராம். கருவா, ஏலம், கராம். சரி. அடுத்த பாருங்க பிள்ளைகள். கோட்டை காலத்தில் அமைக்கப்பட்ட பிரிவன். அப்ப கோட்டை காலத்தில் என்ன பிரிவனாடா? ஒன்று, 6ஆம் பராக்கிரமபாகு தன்னுடைய தாயாருடைய நினைவாக சுனேத்ரா தேவி பிரிவனா, பெப்பிலியானி சுனேத்ரா தேவி பிரிவனா, காரகல பத்மாவதி பிரிவனா. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளைகள். 2ஆம் நகராக்க காலகட்டத்தின் கட்டிடக்கலையினுடைய இயல்பு. அப்ப 2ஆம் நகராக்க கால கட்டிடக்கலையின் இயல்புகள் என்ன? ஒன்று, தென்னிந்திய கலைமரபுகளை அடிப்படையாக கொண்டு கட்டிட ஆக்கங்கள் காணப்படுதல். அடுத்தது, கம்போடிய கலைமரபுகளை அடிப்படையாக கொண்டு கட்டடங்களினுடைய தோற்றம். இதை அடிப்படையாக கொண்ட பிள்ளைகள்? கம்போடிய கலைமரபுகளை அடிப்படையாக கொண்டு கட்டிடங்கள் தோற்றம் பெற்றவை. ஒன்று, தென்னிந்திய கலைமரபுகளை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெறுதல். 2வது, கம்போடிய கலைமரபுகளை அடிப்படையாக கொண்டு கட்டடங்களினுடைய தோற்றம். சரி. அடுத்த விடயம் பாருங்கள். 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் ஏற்பட்ட இலக்கிய வளர்ச்சி. 3 ராசதானி காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை அடிப்படையாக கொண்டு விளக்கம். முதலாவது பாருங்கடா, நூல்களினுடைய வளர்ச்சி ஆரம்பித்தல் கோட்டை காலம். உதாரணம் பூஜாவலிய. 2வது, காவிய நூல்களினுடைய தோற்றம். சரியான? காவிய நூல்களினுடைய தோற்றம். அதைவிட தூது இலக்கியங்களினுடைய தோற்றம்.
சரியா? எந்த இலக்கியங்களுடைய தோற்றம் பிள்ளைகள்? தூது இலக்கியங்களினுடைய தோற்றம். ரைட். அப்ப பாருங்கோ, முதலாவது காவிய நூல்களினுடைய தோற்றம், தூதுலக்கியங்களினுடைய தோற்றம். சரியா? அது அதை விட இலக்கியங்களினுடைய வளர்ச்சிக்கால ஆரம்பம், இலக்கண நூல்களினுடைய தோற்றம், பக்தி இலக்கியங்களினுடைய தோற்றம், இவ்வாறான விடயங்கள் இரண்டாம் நகராக்க காலத்துல தோற்றம் பெற்ற நூல்கள் தொடர்பான விடயம். சரியான? என்ன தொடர்பான விடயங்கள் பிள்ளைகள்? நூல்கள் தொடர்பான விடயம். ரைட். இப்ப பாருங்க எல்லாரும், நாங்கள் வினா கட்டமைப்பின் மூன்றாவது பகுதி நிறைவு செய்து இருக்கிறோம். இனி நாங்கள் பார்க்க வேண்டியது வினா கட்டமைப்பின் 4வது வினா. எத்தனாவது வினா பிள்ளைகள்? 4வது வினா. அப்ப நாங்கள் இந்த 4வது வினா, வினா கட்டமைப்பின் 5வது வினா, அடுத்த வினா கட்டமைப்பின் 6வது வினா, இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற செயலமர்வில் பார்ப்போம். சரியான? வார ஞாயிற்றுக்கிழமை, நாளண்டைக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 வினா கட்டமைப்புகளும் முழுமையாக பார்க்கப்படும். ரைட். அடுத்த வெள்ளிக்கிழமை வினா கட்டமைப்பு 7, வினா கட்டமைப்பு 8, வினா கட்டமைப்பு 9. ரைட். ரைட். இது ஒரு வெள்ளிக்கிழமை வரும். அடுத்தது வினா கட்டமைப்பு 1, அதாவது இந்த பகுதி 1 ஒரு நாள் பார்க்கப்படும். அதோட படவேலை பகுதியும் பார்க்கப்படும். ரைட். இவ்வளத்தோட உங்களோட செயலமர்வுகள் முழுமையாக நிறைவு பெற்று நீங்க நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். சரியா? ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள்,